இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில ஆண்டவர், if God wants to do a business in this world, if God wants to interfere, பூமிக்குரிய காரியத்தோடு பரலோகம் இன்டர்ஃபியர் பண்ணும், தலையிடணும். அப்படிதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? என்னுடைய சூழல்ல கர்த்தர் தலையிடணும். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற குடும்ப சூழல்கள், பொதுவாக ஒரு வியாதினா வெளியில சொல்லி ஜெப குறிப்பா சொல்லிடுவோம். ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிற அந்தரங்கங்கள் நடக்கிற சில காரியங்களை வெளியே சொல்ல நம்மளால என்ன பண்ண முடியாது. நம்ம என்ன எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்கு வரோம்னா, கர்த்தர் தலையிடணும். அல்லேலூயா. உங்க குடும்ப, உங்க பிசினஸ், நீங்க செய்யற வேலை, நீங்க செய்யற தொழில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், பொருளாதார காரியங்கள், சரீர வியாதிகள், இல்லை சிந்தையில் நமக்கு காணப்படுகிற போராட்டங்கள், இல்லை நமக்கு விரோதமாக இருக்கிற எதிர் வல்லமைகள் எதுவா இருந்தாலுமே பூமிக்குரிய காரியங்களில் பரலோகம் இன்டர்ஃபியர் ஆகணும், தலையிடணும் அப்படின்னா அதற்கு ஒரு மனிதன் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். டேங்க்ல தண்ணி இருக்கு, நமக்கு பக்கெட்ல தண்ணி வேணும்னா அதுக்கு பைப் கனெக்ஷனோட ஒரு டேப் எப்படி தேவையோ, அல்லேலூயா, அப்படி if God wants to interfere in the man's thing, ஏதாவது மனிதனுடைய எதுவாக வேணாலும் இருக்கலாம், பரலோகம் தலையிடணும் அப்படின்னா அங்க ஆண்டவர் யாரை தேடுவானோ ஒரு மனிதனை தேடுவார். இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார். 2 நாட்கள் முடிவடைய போகிறது. இந்த தீர்மானம் கர்த்தர் எடுத்தது சும்மா தற்செயலா நடந்ததில்லை. ஆலயத்திலே எப்பவுமே உட்கார்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஜெபம் பண்ணுகிற ஒரு அண்ணாள்ன்ற ஒரு அம்மாவோட ஜெபம் அது. அல்லேலூயா, ஆமென். ஜெபம் இல்லாமல் பரலோகத்தால பூலோகத்துல தலையிடவே முடியாது. அல்லேலூயா. ஒரு இன்டர்ஃபியரன்ஸ். இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க கேட்கறது மைக் வழியா இல்ல, நீங்க கேட்கறது ஸ்பீக்கர் வழியா. அல்லேலூயா. அப்போ ஒரு கனெக்ஷன் இந்த மைக்குக்கும் ஒரு ஸ்பீக்கருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி டைரக்டா எங்க கனெக்ஷனே காணுமே, எங்க காணும்? நான் இங்க பேசுறேன், அங்க கேக்குது, கரெக்டா இல்லைங்களா? ஆனா எங்க கனெக்ஷனே காணும்? இந்த மைக்ல வயரே இல்லை. யோசிச்சீங்களா எப்படி கேக்குது அப்படின்னா? இங்க ஒரு ரூம் இருக்கு, இந்த சைட்ல அங்க ஒரு மிக்சர்னு ஒன்று இருக்கு, அங்க சில எக்யூப்மெண்ட்ஸ்னு இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இங்க பேசுறது அங்க கேக்குது. அல்லேலூயா. இப்ப இவங்க எல்லாம் கோச்சுக்கிட்டு, இல்ல என்னால முடியாது, எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருது, கிளம்பி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேசுவேன், இங்க கேட்காது. அல்லேலூயா. சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அப்படி போக மாட்டாங்க. ஆனா ஒரு மனிதன் தேவை, ஒரு மனிதன் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிதான் ஒரு அண்ணால், ஒரு மனிதனுடைய ஜெபம், மேன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் பரலோகத்துக்கு தேவை. இப்ப ஆண்டவர் முடிவு பண்ணாரு, மரியாதை சந்திச்சாரு, சோ நடக்குது. இப்ப ஆண்டவர் இன்னொரு முக்கியமான நபரை சந்திக்கணும். யாரு அப்படின்னா யோசேப்பை சந்தித்து மரியாதை ரகசியமா தள்ளலான்னு யோசேப்பை நினைச்சிட்டாரு. இப்ப யோசேப்புக்கு ஆண்டவர் தெளிவு உண்டாக்கணும். சொப்பனத்துல வார்த்தை வருது. வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, நீ மரியாதை தள்ளாம சேர்த்துக்கோ, மரியாதை இடத்துல பிறக்கிற பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கணும் சொல்லுங்களேன்? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபமே வரலன்னா கூட இந்த பேரையே நீங்க கூப்பிடலாம், ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் பார்க்குற கனத்துக்குரிய தேவ மனிதர் ஃபாதர் அப்பா. எப்போ பார்த்தாலும் ஜீசஸ் ஜீசஸ் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அல்லேலூயா. அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? இயேசு அப்படின்னு பேர் வைக்கணும். ஏன் அப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கு விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கிறவர், அப்படி சொல்லிட்டாரா? இப்ப இயேசு இந்த பூமிக்கு வருகிறதுனால மனுஷ ரூபத்தில் வருகிற இயேசுவின் பெயர் தான் இயேசு. ஆனா மாம்சத்துல இயேசு வெளிப்படுறதுக்கு முன்னாடியே இயேசு இருந்தாரா இல்லையா? குழப்பறனா? மாம்சத்துல இயேசு வெளியே வந்தாரு, மரியாளின் வழியாக வந்தாரா? அதுக்கு முன்னாடி இயேசு இருந்தாரா இல்லையா? இயேசு இருந்தாரா? அப்ப மாம்சத்தில் வெளிப்பட்டவருக்கு பேர் தான் இயேசு. அப்ப வெளிப்படத்துக்கு முன்னாடி அவர் இருந்தார்ல, அவருக்கு என்ன பேரு சொல்லுங்க? வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை. சகலமும்
நீங்க யோவான் 1 வாசிச்சீங்கன்னா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று, வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே உண்டாகவில்லை. உங்க வாழ்க்கையில எது வேணும்னாலும் வார்த்தை வந்தாதான் அது நிறைவேறும். வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் உன்னை உண்டாக்க முடியும். உங்க வீட்டுக்கு ஒரு சமாதானம் வேணுமா, ஆண்டவர்கிட்ட அது எப்படி வரும்? வார்த்தையின் மூலமாக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையானவரை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, we are celebrating. ஆமென். அந்த word becomes flesh. வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். நம்புறீங்களா? ஆமென். 50-50 அண்ணன் நேத்து சொன்னாங்கல்ல, பிரேயர் 50, என்ன 50? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் 50. அந்த மாதிரி எது ஒரு பேலன்ஸ் மீல். பேலன்ஸ் மீல்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் அப்படிதான் சாப்பிட்றாங்க. புரோட்டீன் இவ்வளவு சாப்பிடணும், புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாம் தனித்தனியா பேலன்ஸ் மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இம்பேலன்ஸ் வரும்போது தான் உடலை ஏதாவது ஒரு குறைபாடு வருது. அப்போ ஒரு பேலன்ஸ் டாக்ட்ரின், ஒரு பேலன்ஸ் டீச்சிங், ஒரு பேலன்ஸ் சர்ச் எது அப்படின்னா, கிருபையும் சத்தியத்தையும் பேலன்ஸ் பண்ணும். 50-50 சரிவிகித உணவு அப்படி சொல்றாங்க. அப்படி ஒரே அடியா தூக்கி அடிச்சு சாத்திரவும் கூடாது, ஒரே அடியா என்ன பண்ணிடக்கூடாது, கிருபை கிருபை கிருபைன்னு போயிடக்கூடாது. அடுத்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும். ஹல்லேலூயா, ஆமென். கிருபையும் சத்தியமும் யாரிடத்துல இருக்குதோ, ஹல்லேலூயா, ஆமென், அதான் பேலன்ஸ் ஆன அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்களாம் கை தட்டுவீங்க நான் எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. கிருபையையும் சத்தியத்தையும் சரிவிகிதமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை போஷிக்கிற தேவ மனுஷர்களை உங்கள் நடுவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த ரபூனி நம்மோடு திருச்சபையில குறைபாடுகள் இருக்காது. ஆமென். நம்புறீங்களா? ஆமென். எந்த குறைபாடுகள் இருக்காது. கர்த்தர் எப்படி நடத்துவார் நம்ம பாடணும். திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. இந்த லைனை பாடலாமா? அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். இன்னொரு முறை பாடுங்க. அதிசயமாய் நம்மை நடத்துவார், திருப்தியாய் நடத்திடுவார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தெய்வம், அப்படி ஒரு திருச்சபை, அப்படி ஒரு தெய்வ மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவன் கர்த்தருக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த 2ஆம் நாள் இது எங்களுடைய லாஸ்ட் டே ஹியர். நாங்கள் 4 தினத்தில் புறப்பட்டு தொடர்ந்து எங்களுடைய ஊழிய பிரயாணத்துக்காக போகிறோம். நான் அன்பான அண்ணன் பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோவனையும் அக்காவையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் போடியம், திஸ் பிளேஸ் அண்ட் திஸ் டைம். பாஸ்டர் ஜூடா அண்ணனுக்காகவும் பாஸ்டர் பீட்டர் அண்ணனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அக்காங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருக்காக, அவர்களுக்கு துணையாய் உறுதியாய் நிற்கிற ஒவ்வொருவருக்காக, எங்களை அன்பாய் வீட்டில் தங்க வச்சு எங்களை உபசரித்து எங்களை அதிகமாக நேசிக்கிற அண்ணனுடைய குடும்பத்துக்காகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு எழுப்புதலை குறித்த ஒரு செய்தியை நம்ம அதில் பகிர்ந்து கொள்ள தேவ சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நேற்று பார்த்த அதே பகுதிக்கு நேராக யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் நம்ம 23ஆம் வசனத்தை நேற்று பார்த்தோம். த ஃபர்ஸ்ட் ரெஸ்டோரேஷன், செகண்ட் ரெஸ்டோரேஷன் இப்படி நான் பார்க்க போறேன். இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் ரெஸ்டோரேஷன் ஆண்டவர் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற முதல் ரெஸ்டோரேஷன், முதல்ல எதை ஆண்டவர் திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இழந்தவைகளை திரும்ப தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க இழந்தது வேணும்? ஆமென். இந்த இழந்ததுலேயே நம்ம இழந்த மோசமான ஒன்று எதை நம்ம இழந்தோம்னா, நாட்கள் தான், வருஷங்கள். இவ்வளோ வருஷங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோமே. நான் இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்சும் போது நான் நினச்சேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இந்த பைபிளை ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த காலேஜ் 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இழந்த வருஷங்கள். அல்லேலூயா. ஆமென். லாஸ்ட் டைம். நம்ம இழந்த வருஷங்களை கர்த்தர் சொல்றார், நான் திரும்ப தருவேன். அதை வேற எந்த மனுஷனாலும் திரும்ப தர முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் தான் இழந்த நாட்களை அவனே மீட்டு கொள்ள முடியாது.
கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம் எனக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க எத்தனை வயசா வேணா இருங்க. காலேப் சொல்ற மாதிரி அப்ப 40 வருஷம் நான் பார்த்துட்டு வரும்போது, இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வயசு கானான்ல கால் வைக்கும் போது காலேபுடைய வயசு 85. அப்ப 45 வருஷம் அது இழந்த வருஷம் இல்ல, 45 வருட காலங்களுக்கு ஈடாக கர்த்தர் அவருக்கு கானான்ல ஒரு மலை தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ரகுனி திருச்சபைக்கு ஆமென், கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்தை. ஆமென், ஆமென். என்ன நீங்க கை தட்டவே இல்லை? Thank you Jesus, I receive it. கை தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இட் வெயிட்டிங், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெயிட்டிங் அப்பான் த லார்ட் இஸ் நாட் வேஸ்டட். கர்த்தருக்காக காத்திருக்கிற காலம் வீணடிக்கப்பட்ட காலம் அல்ல. அல்லேலூயா. நீங்க உண்மையாவே கர்த்தருக்காக காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், நீ காத்திருக்கிற மாதிரி இருக்குமா, you will be waited for long time. என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல, இவ்வளோ வருஷம் 10 வருஷம் ஆச்சு சர்ச்சுக்கு போய், பெரிய மாற்றம் ஒன்றும் உங்க வாழ்க்கையில வரல, 5 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய மாற்றம் எதுவும் வரலையே அப்படின்னா, 5 வருஷத்துக்குரிய பலனை என் அப்பாவால் 5 நாட்கள்ல கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனா ஒரு மொமெண்ட்ல அவன் இரவு முழுவதும், அது வேஸ்ட் இல்ல. நைட்டு முழுசும் பேதுரு அலைஞ்சது, இட் இஸ் நாட் அ வேஸ்ட், இட் இஸ் நெவர் அ வேஸ்ட். ஏன்னா அதை திருப்பி தருகிற. அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிப்போமா? 20 அல்லேலூயா 5 அந்த கடைசி வரியை மட்டும் வாசிப்போம், நேரத்தை மனதில் கருதி. பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் எதை கொடுப்பேன்? விளைவை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன். நைட்டு முழுசும் பண்ணியும் எவ்வளவு பிரயாசப்பட்டும் வலையில ஒண்ணுமே இல்லை, வெறும் வலையை அலசி கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையிலே, எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், ஒரு வார்த்தையில, ஒரு மொமெண்ட்ல, இரவு முழுவதும் நம்ம இந்த நைட்டெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சேன். இல்ல, அது வேஸ்ட் இல்ல, கர்த்தரை உனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. நீங்க பிரயாசப்பட்டீங்க, நீங்க உழைச்சிங்க, நீங்க ஜெபிச்சிங்க, ஆனா நீங்க அது கிடைக்கல. நான் பிரயாசப்பட்டேன், ஆனா எனக்கு அது வாய்க்கல. அப்படி யாராவது இங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். காத்திரு. நம்ம காத்திருக்கிறோம், கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். கர்த்தர் தமது கையினால் ஓ நன்மை செய்ய ஒருவர் உண்டு, உங்களுக்கு இருக்கிறார். நித்தம் செய்ய நமக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நமக்கு உண்டு. உங்க கை இருதயத்தை சொல்லுங்க. காத்திருப்பேன், காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இனி நான் சொல்ல மாட்டேன் வேஸ்ட் வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ நாளாச்சு, உங்க ஜெபம் வேஸ்ட் இல்லை, உங்க பிரயாசம் வேஸ்ட் இல்லை, எதுவுமே வேஸ்ட் இல்லை. கர்த்தர் நிச்சயம் குறித்த காலத்திலே, குறித்த காலத்திலே, அல்லேலூயா, குறிக்கப்பட்ட காலத்திலே அவர் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு செய்ய வேண்டியது நிச்சயம் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். அந்த முதல் ரெஸ்டரேஷன் ஆண்டவர் இங்க சொல்ற, முதல்ல ஆண்டவர் எதை திருப்புவேன்னு சொல்றாருன்னா, இழந்த நேரம், இழந்த பிரயாசங்கள். அவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ, பைபிள்ல நமக்கு லாஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கு. அதே போல நம்ம இழந்த சுகம், ஆமென்,
அதை கர்த்தர் நமக்கு திருப்பி தருவார். ஐ வில் ரிஸ்டோர் யுவர் ஹெல்த் அப்படின்னு பைபிள் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இழந்த சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு என்ன மீறி வேற எக்கோ போயிடுச்சு அப்படி நீங்க இழந்துட்டீங்க. கர்த்தர் அதை திருப்பி உங்களுக்கு தருவார். இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பேதுரு இழந்துட்டார். எதை இழந்தாரு? அழைத்தவர் பின்பாக வராம திருப்பி மீன் பிடிக்க போயிட்டாரு. பீட்டர் லாஸ்ட். ஆனா கர்த்தர் இல்ல, மறுபடியும் ஒரு வாய்ப்பை பேதுருவை தேடி போய் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நீங்க ஒருவேளை சில விஷயங்களை, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சா கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதை இழந்திருந்தாலும் இந்த 21 நாட்களுக்குள்ளாக நீங்கள் அதை திரும்ப பெற்று கொள்ளுவீர்கள். உங்கள் கைக்கு கர்த்தர் அதை திரும்ப கொண்டு வந்து கொடுப்பார். வெறும் வலைகளை அலசின நீங்கள் 2 படகுகள் நிறைய பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எதை இழந்தாலும் கர்த்தருக்காக இழந்தோம்னா அது எப்பவுமே கூட்டி தான் கர்த்தர் கொடுப்பார். நீங்க பார்த்திருக்கீங்க பைபிள்ல, if we lost anything for God அப்படின்னா அது 100 மடங்கு கொடுப்பார். யோபு இழந்தார். எதற்காக இழந்தார்? ஒரு காரணமும் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். நம்புறீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்டரேஷன் அது எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம இழந்த பொருள், நம்ம இழந்த நேரம், சில இழந்த மனிதர்கள், சில இழந்த உறவுகள், அல்லேலூயா, இழந்த நாட்கள், இவைகள்லாம் கர்த்தர் கொடுப்பார். பட் செகண்ட் ரெஸ்டோரேஷன், இரண்டாவது மறு மீட்சி என்ன அப்படின்றத நம்ம வாசிக்கலாமா? அது எங்க இருக்கு அப்படின்னா 27ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். 28க்கு போயிடலாம். 28க்கு போயிடுவோம். அதற்கு பின்பு நான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு பின்பு? முதல் ரெஸ்டோரேஷனுக்கு பின்பு, என் ஜனத்தினுடைய முக பிரகாசம் அடைந்ததற்கு பின்பு, அல்லேலூயா. அந்த முந்தைய வசனத்தில் 2 வசனங்களும் கடைசியா வருது. அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். 27ல வாசிக்கிறோம், அவர்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், கர்த்தர் நம்மளை நடத்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டரேஷன் இங்க பார்க்கிறோம், ஒரு மீட்பை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசிக்கல் ரெஸ்டரேஷனுக்கு அப்புறமா ஆண்டவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷனை கொடுக்கிறார். ஒரு ஆவிக்குரிய மீட்பு, ஒரு ஆவிக்குரிய மீட்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நான் நினைக்கிறார். அல்லேலூயா. ரியல் ரிவைவல். இந்த எழுப்புதல்ல 3 டைமென்ஷன் இருக்கு. எழுப்புதல்ல, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் திரித்துவ தேவன் இல்லையா? என்ன திரித்துவ தேவன்ல? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்படிதான் கர்த்தர் நம்மளையும் படைச்சிருக்காரு. எப்படி படைச்சாரு? ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்காரு. இந்த 3 டைமென்ஷனல் ரிவைவலை தான் கர்த்தர் நம் நடுவிலே ஒரு மழையாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. முதல் பரிமாணம், எழுப்புதலின் முதல் பரிமாணம் என்ன? முதல் தலையாய பரிமாணம் எழுப்புதல்ல என்னவா இருக்க வேண்டும் என்றால், தனி மனித எழுப்புதலாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல் இருந்துதான் கர்த்தர் எப்பவுமே ரிவைவல் என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. 2வது நமக்கு தெரியும், சபைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக, சபைகளில் சேர்க்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. தனி மனித எழுப்புதல். 2வது திருச்சபைக்குள் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த ரிவைவல் இக்னைட் ஆனாதான் அடுத்து நம்ம எங்க போக முடியும் அப்படின்னா, டெரிட்டோரியல் அப்படின்னா எல்லைகள், தேசங்கள், தேசத்திற்குள்ளாக எழுப்புதல் போகும். அப்ப ஒரு தனி மனிதன் எழும்பாமல் ஒரு சபை எழும்ப முடியாது. ஒரு சபை எழும்பாமல் தேசம் எழுப்புதலை காணவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தனித்தனியே, நான் நேற்று சொன்ன மாதிரி, ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் யாருன்னா ஜீசஸ் அன்லிமிட்டெட். அவருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. அவர் மாம்சத்துல இருந்தார், எல்லாரோடையும் டீல் பண்ண முடியல. ஆனா அவர் போய் வேறொரு தேற்றவாளன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா, அல்லேலூயா. என்னிடத்துல ஒரு ஊழியக்காரர் பேசினாரு. ஹீஸ் a prophet. அவர் ஒரு ப்ராஃபட், அவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் என்னோட பேசும்போது பொதுவாக தீர்க்கதரிசிகள் நமக்கு நடக்க போகிறது, கர்த்தர் நமக்கு தர போகிறது அப்படிதான் பேசுவாங்க.
ஆனா இந்த தீர்க்கதரிசி பேசும்போது எப்படி பேசினார்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், உறவை பத்தி பேசினார். அந்த உறவை குறித்து அவர் விளக்கும் போது என் கண்கள்ல என்ன வர ஆரம்பிச்சுன்னா, ரொம்ப அப்படியே அழுக ஆரம்பிச்சேன். ஏன்னா யாருமே என் ரிலேஷன்ஷிப்ன்றது எப்பவுமே என்ன, உறவு என்பது என்னன்னா பர்சனல். அல்லேலூயா. என்ன பார்க்கலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கவனம் சிதற வேண்டாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. முக்கியமான இடத்துக்கு வரும். அப்ப அவர் சொல்லும் போது அவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்க ஆண்டவர் அப்படின்னாரு. ஆண்டவர் ஒருத்தர் தான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு விதமா ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விதமா ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கார். இல்ல, உங்க ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு அப்படின்னாரு. உங்ககிட்ட வரும்போது ஆண்டவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு, உங்க ஆண்டவர் ரொம்ப அழகா இருக்காரு, என்னமோ சொன்னாரு. எனக்கு அது கேட்கும்போது, ஓ, நமக்கு எனக்கே பர்சனலா எங்கோ இருக்கிற தெய்வம் இல்ல, எனக்குள்ள. அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் ஃபாதர் அப்பா பாடும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஒருத்தருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணாதான் அவங்கள கர்த்தரால நடத்தவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கார் டிரைவ் பண்ற ஆண்கள் இங்க இருக்கீங்களா? கார் ஓட்டுற ஆண்கள் இருக்கீங்களா? நீங்க கார் ஓட்டும் போது உங்க பக்கத்து உங்க மனைவி உட்காந்துட்டு வாயில கார் ஓட்டுவாங்க. எத்தனை பேர் அப்படி? பைக் ஓட்டினா கூட உங்க மனைவி பின்னாடி உட்காந்துட்டு வாயிலே பைக் ஓட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு அது எப்படி இருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? எரிச்சலா இருக்கும் எனக்கு அப்படி சொல்றீங்களா? ஏன் உங்களுக்கு அப்படி அனாயிங்கா இருக்கு? யாருக்கு சந்தோஷமா இருக்கு? பக்கத்துல அண்ணன் பிரேக் பிடிங்க, ஃபாஸ்டா போடுங்க, இப்ப ஸ்லோவா போங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இரிட்டேட்டடா இருக்கும். தட் இஸ் லைக் இன்ஸ்ட்ரக்ஷன். அல்லேலூயா. அது நமக்கு எப்படி இருக்கும்னா கடுப்பா இருக்கும். ஆனா அதுவே நம்மளை தள்ளி உட்கார வச்சுட்டு ஒருத்தர் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து நம்மளை ஓட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி வரலாம்னா ரிலாக்ஸ்டா வரலாம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இயக்குவதற்கு நீங்கள் இடம். அல்லேலூயா. பாலாமா, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே. கண்களை மூடி, கண்களை மூடுங்க. நடத்தி செல்லும் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும். வெளியில இருந்து இல்ல, எனக்குள்ள வந்து இந்நாளில் சித்தம் போல் நடத்தி. ஆவியானவரே, ஆவியானவரே, சத்தமா பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி நடத்தினா நமக்கு அந்த டிராவல் எப்படி இருக்கும்னா கடுப்பா இருக்கும். ஆனா அதுவே அந்த டிரைவர் சீட்ல அவரை உட்கார வச்சுட்டா நம்ம பக்கத்துல ரிலாக்ஸா உட்காந்துட்டு வரலாம். அதனாலதான் தூரத்தில் இருந்து பார்த்த தெய்வம் இல்ல, பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் செய்ய மாட்டேங்கிறான். பேதுருக்கு எவ்வளவு சொல்லியிருப்பாரு ஆண்டவர். அப்பெல்லாம் அவருக்குள்ள அந்த ரிவைவல், அந்த எழுப்புதல் வரல. எப்ப எழுப்புதல் வந்தது தெரியுமா? பக்கத்தில் இருந்த தெய்வம் உள்ள வந்த போதுதான். ஹல்லேலூயா. ஜீசஸ் என்ன சொன்னார்னா, நான் போறது நல்லதுன்ட்டார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு வருத்தமா இருந்தது. அவர் விடைபெற்று போகும் பொழுது எப்படி இருந்தது? நான் போறது நல்லது. ஏன்னா நான் வெளியே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தா நீ சம்டைம் நான் சொல்றதை கேட்கிற, சம்டைம் நீ என்ன பண்ணிடுற, ரைட்ல போனா லெஃப்ட்ல போற, ஸ்ட்ரைட்டா போனா யூ டர்ன் போடுற. கர்த்தர் பார்த்தார், இல்ல வெளியில இருந்து இவனை இயக்க முடியல, இவன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், இப்ப இவனுக்குள்ளேயே போயிருவோம். ஹல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்தார். எழுப்புதல் எங்கே துவங்கும் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் தனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணார்னா இனி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வழி காண்பிப்பவராய் அல்ல, வழி நடத்துபவராய். ஹல்லேலூயா.
ஆமென். எங்களை நடத்துங்கப்பா. அவர் உங்களை நடத்துவார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும், கர்த்தர் நம்மளை நடத்துவார். அப்ப அந்த தனி மனித எழுப்புதலானாலும் சரி, இந்த ஆவியை ஊற்றுவேன்ற இந்த யோவேலின் தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறுச்சுன்னா, கூடி ஒன்றாய் கூடி அவர்கள் ஜெபிக்கும் போது தான். அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி கூடி நம்ம ஜெபிச்சோம்னா அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. எழுப்புதல் உண்டாகிறதற்கு வாய்ப்பு உண்டாகும். நான் உங்களுக்கு எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவருக்கு பாத்திரங்கள் தேவை. அல்லேலூயா. God needs vessel. கர்த்தருக்கு என்ன தேவைன்னா, அவர் வல்லமையை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய வல்லமை முதல்ல அவர் எங்க மேனிஃபெஸ்ட் பண்ணார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய குளோரியை, தன்னுடைய மகிமை எப்ப வெளிப்படுத்தினானா, கானா ஊருன்ற ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போறாரு, அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் குளோரி ரிவீல் ஆகணும், மகிமை வெளிப்படும்னா அவர் வரவேற்கணும். நான் சொல்வேன் எப்பவுமே, காலையில் எழுந்த உடனே நீங்க பாடுற பாட்டு எப்படி இருக்கணும்னா, ஆவியானவரை வரவேற்கிற பாட்டை தான் வரவேற்கணும். அப்படின்னா அவர் வெளியிலிருந்து உள்ள வர்றதில்ல. வரவேற்கிறது என்பது கனப்படுத்துவது. அல்லேலூயா. பின்னாடியே சேர்ல உட்காந்துருப்பாங்க, ஆனா நாங்க வருகன்னு வரவேற்கிறோம். அவங்க தான் வந்து உட்காந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு வரவேற்கணும் அப்படின்னா, அது அவங்கள ஹானர் பண்றது. எனக்குள்ளதான் ஆண்டவர் இருக்காரு, ஆனா அல்லேலூயா எனக்குள்ள நீங்க இருக்கீங்கப்பா. அல்லேலூயா. என் கண் வழியா நீங்க பாக்குறீங்கப்பா, என் உதடு வழியா நீங்க பேசுறீங்கப்பா, என் கை வழியா நீங்க செயல்படுறீங்கப்பா. நான் அல்ல கிறிஸ்துவே. இப்படி ஒரு மனுஷன் ஆவியானவருக்கு தன்னை முழுவதுமாய் இழக்கிறான் என்று சொன்னால், அவன் வழியாகத்தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் ஊற்றுகிறார். இப்ப அதை தான் நம்ம பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டுல நடந்தது என்னன்னா, கர்த்தர் ஊற்றினார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த எழுப்புதலை, இந்த மழையை, இந்த அபிஷேகத்தை, இந்த ரிவைவலை ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? அதை பிடித்து கொள்ளுகிற பாத்திரங்கள் தேவை. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அம்மாவை, 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, ஒரு விதவை. இந்த அம்மாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மாவுக்கு கடன். அந்த அம்மா என்ன செய்யணும்னா, தன் பிள்ளைகளை எப்படி ஆகலும் என்ன செய்யணும்? காப்பாற்றும். இதற்காக எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல போய், எங்களுக்கு கடன் இருக்கு, என் பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி கொண்டு போறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு உதவியை கேட்டு அந்த அம்மா போறாங்க. அப்படி போகும் பொழுது எலிசா அவளை நோக்கி சொன்ன வசனம் 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரெடி. 5000 பேரையும் போஷிக்க அவர் ரெடி. ஆனா மீனை தர, அப்பத்தை தர, அது பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிவைவல்னா நிறைய பேர் எழுப்புதல் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஊழியக்காரங்களை சம்பந்தப்பட்டது. எழுப்புதலை குறித்து நீங்க உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க பைபிள்ல இந்த எபிரேயர் 11 அதிகாரம் இருக்கும், நீங்க போய் அதை வாசிங்க. விசுவாசிகளுடைய பட்டியலை கருத்து குறிச்சு போட்டிருப்பாங்க. நீங்க அந்த கடைசி வாசகங்களா வந்தீங்கன்னா நிறைய பேரை பட்டியல். அதுல நீங்க யார் இருக்காங்க? அதுல பேச்சாளர்கள் இருக்காங்களா? இல்ல. எந்த ஒரு மனிதன் கர்த்தரை வெளிப்படுத்த தன்னை கொடுக்கிறானோ அவன் வழியாக எழுப்புதல் வரும். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் ஏதாவது செய்யணும். நான் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் இருக்கேன். எலிசா கேட்கிறார். சரி, நான் 5000 பேரை போஷிக்கிறேன். அல்லேலூயா. 5000 பேரை போஷிக்கிற வல்லமை புருஷர்கள் மாத்திரம். போஷிக்கிற வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆனா கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. இவ சொல்றா, என்கிட்ட இருக்கு ஒரு குடம் எண்ணெய். எண்ணெய் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒரு குடம் போதும் எல்லா குடத்தையும் நிரப்புறது. என்கிட்ட வேற ஒன்றும் பெருசா இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். உங்க வீட்டுல பெருசா வேற யாரும் ரட்சிக்கப்படல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஒரு குடம் இருக்கா? எண்ணெயுள்ள குடமா இருந்தா போதும். என்ன ஒரு குடனாலும் இந்த சும்மா சொல்லுவாங்கல்ல, ஜான் புள்ளனாலும் ஆண் புள்ள வேணும்னு வாங்க. தெரியல எனக்கு எப்படின்ட்டு எனக்கு, ஆனா சொல்றேன், அந்த மாதிரி ஒத்த குடனாலும்
என்ன இருக்கிற குடமா இருந்தா போதும், வறட்சி மாறும், பஞ்சம் மாறும், பிள்ளைய மீட்டுடலாம், கடன் அழிஞ்சிரும், வாழ்றதுக்கு வாழ்வாதாரம் உண்டாயிரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? எத்தனையோ முட்செடிகள் மலையில இருந்துச்சு. ஆனா மோசேயின் கவனத்தை ஈர்த்த முட்செடி எது தெரியுமா? கொழுந்து விட்டு ஜுவாலித்து எரிந்தும் வேகாத முட்செடி. அல்லேலூயா. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, மோசே அப்படியே மலையில ஆடு மேய்ச்சிட்டே வராரு, ஒரு முட்செடி எரிஞ்சிட்டு இருக்கு. அது எரிஞ்சு சாம்பலா போயிருச்சுன்னா மோசே கிட்ட வந்திருப்பாரா? ஒன்னு எரிஞ்சா அது அழியும். அல்லேலூயா. அது எப்போ நடக்கிறதா? அவர் அதை பார்த்துட்டு அப்படின்னு போயிருப்பார். இவர் கவனத்தை கொண்டு வந்தது எதுனா, இது எரியுது சார், ஆனா அழியல சார். நாங்க எப்பக்கமும் நெருக்கப்படுவோம், ஆனா ஒடுங்கி போக மாட்டோம் சார். அதான் சார், நெருக்கமே இல்லாதது அல்ல. எரியாத ஒரு முட்செடியை பார்த்து மோசே கிட்ட வரவில்லை, எரிந்தது ஆனால் அழியவில்லை. எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஆனால் ஒடுங்கி போவது இல்லை. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையெல்லாம் கேட்காதீங்க. பிரச்சனை இருந்தாலும் நிற்கும். நான் எரியிறேன், ஆமா, ஆனா அழியல. அல்லேலூயா, ஆமென். இன்னும் நான் அழியல. அப்படிதான் அந்த பாட்டு அப்படிதானே வருது, கிருப கிருப. அந்த பாட்டுல இன்னும் தோற்று போகல. நான் இதுக்கு அந்த பாட்டு பாடினதில்லை, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் ஏன் ஏன்? இந்த அக்கினி என்னை பட்சிக்க வந்த அக்கினி அல்ல. இந்த ஃபயரை இந்த முட்செடியில கர்த்தர் வைக்கிறாரு. இந்த சோதனை இந்த மனுஷன் வாழ்க்கையில வைக்கிறாரு. இந்த போராட்டத்தை, நெருக்கத்தை இந்த மனுஷன் வாழ்க்கையில வைக்கிறாருன்னா, இந்த முட்செடியை அழிக்கிறதுக்கு இல்ல, இந்த முட்செடியை ஹைலைட் பண்றது. உங்க பிள்ளைகள் கிட்ட கர்த்தர் வரணுமா? என் பிரச்சனையே இல்லைன்னா அப்படி யோசிக்காதீங்க. பிரச்சனைக்கு நடுவிலும் நான் வாழ்றத பார்க்கும்போது அடுத்த தலைமுறை மோசேக்கள் கிட்ட வருவார்கள். அடுத்த தலைமுறை கர்த்தரை தேடணும். அடுத்த தலைமுறை மோசேக்கள் எழும்பணும். அப்படின்னா ஒரு முட்செடி எரியணும், ஆனா அழியக்கூடாது. எரியாத முட்செடியும் வீண், எரிந்தும் அழிகிற முட்செடியும் வீண். எரியணும், ஆனா அழியக்கூடாது. பிரச்சனை வரும், ஆனா நாங்க நிப்போம். அதுதான் அடுத்த தலைமுறை கவனத்தை இருக்கும். யூத்ஸ் எதை பார்த்து பிரச்சனையே இல்லாத, நீங்க பாருங்க, யார் இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வாலிபர்களுக்கு? அப்படின்னா பணக்கார வீட்டில் பிறந்த பிள்ளை பணக்காரனா இருக்கிறதெல்லாம் வாலிபர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காது. ஏழை வீட்டில் பிறந்து கடுமையான குடும்பத்தில் பிறந்து ஒருத்தர் சாதிச்சு நிக்கிறான்னா வாலிபர்கள் அதை பார்த்து கிட்ட போறாங்க, அவன் ஃபேன் ஆகுறாங்க, அவனை தொடர்றாங்க. ஏன் தோனி பிடிச்சிருக்கு? தோனி ஒண்ணுமில்லாம ஒரு டிக்கெட் கலெக்டர், ஆனா தோனி இன்னைக்கு தோனி ஆயிட்டாரு. அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எரிவேன், அழிய மாட்டேன். சவால் விடுங்க பிசா. நீ என்னதான் செய்ய முடியும்? நீ என்ன செஞ்சிருவ? எப்பக்கத்திலும் நெருக்குவியா? நான் ஒடுங்கி போவது இல்லை. நீ நெருக்கிதான் பாரு. கலக்கம் அடைந்து நாங்கள் மனமுறிவு அடைகிறது இல்ல. அல்லேலூயா. ஒத்த கூட இருந்தா போதுங்க. என்ன இருக்கா, என்ன இருக்கா? உங்க பிள்ளைகளை காப்பாத்திரலாம். ஒத்த குடம் தான் சார் இருக்கு, வேற இல்ல சார். என்கிட்ட ஒரு பெரிய பெரிய குடம்லாம் இல்ல, ஒரு 5-10 குடம்லாம் எங்க வீட்டுல இல்ல. ஒத்த குடம் தான், ஒரே குடம் தான். ஆனா அந்த ஒரு குடத்துல உங்க கடனை அரைச்சிடுவாரு கர்த்தர். அந்த ஒரு குடத்தின் மூலமா உங்க பிள்ளைகளை காப்பாற்றிடுவார் கர்த்தர். அந்த ஒரு குடத்தின் மூலமா இதுக்கப்புறம் கடன் படாதபடி, இதுக்கப்புறம் நிறைவாய் திருப்தியாய் ஒரு வாழ்க்கை வாழும்படி ஒரு குடத்தை கொண்டு கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தரால முடியும். ஒரு குடம் இருக்கா எலிசா? ஓ போதும் போதும். 5 அப்பம் இருக்கா? போதும் போதும், அது போதும். அல்லேலூயா. அந்த குடத்தை குறித்து வாசிச்ச உடனே அவர் அடுத்து சொல்வாரு, அப்பொழுது நீ போய் என்ன பண்ணு, அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. நான் 3ஆம் வசனத்துல, அப்போ நம்ம 6ஆம் வசனத்துக்கு போயிடலாம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு வேறே பாத்திரம் இல்லைன்னா என்ன நின்று போயிடுச்சு. இன்னைக்கு எழுப்புதல் வரணும் 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 நம்ம கேட்கிறோம். ஆனா எழுப்புதல் வரவும் மாட்டேங்குது, இல்ல வந்த எழுப்புதலும் நின்று போயிருச்சு. அல்லேலூயா. ஒரு காலத்துல இதே தமிழ்நாட்டுல
க்ரூசேட்ல எத்தனை ஆயிரம் பேர். என் கணவர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபாதர் அப்பா கூட்டத்தில் எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை ஆயிரம் பேர். எப்படி க்ரூசேட்ஸ் நடந்துச்சு. இப்போ கூட சமீபத்தில் நாங்கள் அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கும் போது அண்ணன் இந்த எழுப்புதலை குறித்து, ராமேஸ்வரத்தில் நம்ம சபை மூலமா நடந்த ரிவைவலை குறித்து அவர் சொல்லும் போது சொன்னாரு, ஒருத்தர் வந்தாரு, பாட்டை கேட்டாரு, தேம்பி தேம்பி எழுதாரு, ரட்சிக்கப்பட்டார். ஸ்டோரி சிம்பிள். ஆடு மேய்க்கிற மோசே எப்படிப்பா இப்படியான ஒன்றும் இல்லைங்க, முச்செடியை பார்த்தேன், அவள் தான் முடிஞ்சிச்சு. ரட்சிப்பு ஈஸி ஆயிடுச்சு. எப்படி ஈஸி ஆச்சு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் வரும்போது பீட்டர் அப்படிதான் ஜெபிச்சுட்டு இருந்தார். இழந்ததெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். கிதியோன்னு சொன்னார், நாங்க கேள்விப்பட்டோமே, எங்க முற்பிதாக்களின் காலத்துல அவங்கள நீங்க செங்கடலை பிளந்து நடத்துனீங்க, பிரபலமான ராஜாக்களை அழிச்சீங்க, எரிகோக தகர்த்தீங்க. வேதத்துல எத்தனையோ பார்க்கணும், எத்தனையோ மிஷினரிகள் மூலமா செஞ்சார், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலம், எத்தனையோ வல்லமையுள்ள ஐயா டிஜேஸ் ஐயா மாதிரி ஆட்களை கொண்டு கர்த்தர் செஞ்சார். எவ்வளவோ ரிவைவல் ஸ்டோரிஸ் தமிழகம் கேட்டிருக்கிறது, இந்தியா கேட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட எழுப்புதல் இல்லையே. ஏன் எழுப்புதல் நின்று போயிடுச்சு என்றால் குடம் இல்லை என்று சொன்னார். Revival stopped because vessel is not there. Hallelujah. இன்னைக்கு ஒண்ணுமே ஆண்டவருக்கு நம்ம கிட்ட கேட்கல. எழுப்புதலுக்கு ஆண்டவருக்கு 6 பேக்ஸ் வச்ச ஆர்ம்ஸ் வச்ச பலமுள்ள ஆட்களை கர்த்தர் கேட்கல. அவைலபிளா? சில பாத்திரம் நசுங்கின பாத்திரமா இருக்கும். பாத்திரமே இல்லாததுக்கு நசுங்க பாத்திரம்னு பரவாயில்ல. சிஸ்டர், நான் எப்படி சிஸ்டர் எழுப்புதல், என்ன எப்படி, நானே எங்க வீட்லயே 1008 பிரச்சனை, பரவாயில்ல. அல்லேலூயா. இட்ஸ் ஓகே. அது பாத்திரம் எப்படி இருந்தாலும் சரி, அவைலபிளா இருக்கா? அவைலபிளா இருக்கா? இந்த பாத்திரம் எப்ப நிரப்பப்படும் தெரியுமா? எண்ணெயுள்ள பாத்திரத்துக்கு அருகில போனதான். நான் வரமாட்டேன் பக்கத்து வீட்டுல அந்த பாத்திரம் இருந்தா அந்த பாத்திரம் எண்ணெயால நிரம்பாது. அதனாலதான் சொல்றது, அடிக்கடி தேவ சமூகத்தில் கூடி வாங்க. எண்ணெய் உள்ள பாத்திரத்தின் அருகில் வரும் பொழுது நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதல் நின்று போயிடுச்சு. அன்னைக்கு என்னுடைய ஆசை, நம்ம நேற்று பாடணும், ஆதி திருச்சபை அற்புதங்கள். அந்த ஆவியானவர் இப்ப இருக்காரா இல்லையா? அதே தெய்வம் சிங்காசனத்துல இருக்காரா இல்லையா? அவருடைய வல்லமை குறைந்து போயிருச்சா? அல்லேலூயா. ஆமென். ஜீசஸுக்கு மட்டும் 2.0 ஹோலி ஸ்பிரிட் கொடுத்து நமக்கு மட்டும் 1.0 கொடுத்தார் ஆண்டவர். அதே ஆவியானவர் தான். அப்ப எழுப்புதல் வரலாம். ஆனா எழுப்புதலுக்கு என்ன தேவை தெரியுமா? பாத்திரம் இல்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் என்ன நின்று போயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த ராமேஸ்வரம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். குடிவெறியில் உள்ள அநேக குடும்ப தலைவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தர் இப்படிதான் பாத்திரம் இருக்கணும், இந்த ஷேப்ல தான் இருக்கணும், அது மண்ணில் தான் இருக்கணும், அது கல்ல தான் இருக்கணும், அது இப்படிதான் இருக்கணும், எதையுமே கேட்கல. அருகில் இருக்கிறாயா? அருகில் இருக்கிறாயா? நீ எப்படிப்பட்ட பாத்திரம் வேண்டாலும் இருக்கலாம், ஆனா எண்ணெயின் பாத்திரத்துக்கு அருகில் ஓடிவா. அல்லேலூயா. இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட. தூரத்துலலாம் வேணாம். அல்லேலூயா. அருகில வர. அல்லேலூயா. அருகில அவர் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா அந்த பாத்திரத்தை கர்த்தர் கையில் எடுத்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ரெடியா? எத்தனை பேர் ஆயத்தம் ஆயிட்டீங்க? என்னை கொண்டு கர்த்தர் அதை செய்ய போறேன். நான் அவர் அருகில போக போறேன். அந்த அருகில போறதுக்கு வழி என்ன? அந்த வசனத்துல ஒரு வார்த்தை, எலியா ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீ உன் வீட்டிற்குள் போய் அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே. இங்க பூட்ட சொன்ன தேவன் மத்தேயிலும் பூட்ட சொன்னாரா இல்லைங்களா? எப்ப? அது ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் போய் ஒரு மனுஷன் அவைலபிள்ன்றதை எப்படி தெரியுமா கர்த்தருக்கு தெரிவிக்க முடியும்? அந்தரங்க ஜெபங்கள். அல்லேலூயா. ஆமென். தனி அறை, தனி ஜெபங்கள். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும், நான் போன டைம் வந்தபோது சொன்னேன்னு தெரியல, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஜெப பலிபீடம் இருக்கணும், ஒரு ஆல்டர் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும். இது என்னுடைய ஜெப இடம். அறை இருந்தா ஓகே, சூப்பர். ஜெப இடம்னு ஒண்ணு இருக்கணும்.
அந்த ஜெப இடத்திற்கு நீங்க அடிக்கடி போய் போய் வரணும். அல்லேலூயா. அவைலபிளா இருக்கணும், அடிக்கடி போகணும், போய் 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 வரணும். அப்படி நீங்க போகும்போது வரும்போது போக வர கர்த்தர் நிச்சயம் உங்களை எழுப்புதலையும் பாத்திரமாக மாற்றும். அறைகளை பூட்டுங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. குடும்பத்துல வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு முடிவெடுங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஷட் டவுன் ஆகும்னு கேள்விப்பட்டேன். அப்ப அந்த டைம் எல்லாம் நீங்க ஒரு முடிவெடுங்க. நம்ம வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிற நேரத்துலலாம் கதவை பூட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிச்சா கர்த்தர் தரிசனங்களை தருவார். மேல் வீட்டறையில் ஏறி பேதுரு ஜெபித்த பொழுது வானம் திறந்து அவருக்கு தரிசனம் வருது. என்னன்னா, புறஜாதிகளுக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு போக கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகள் இப்படி அசைச்சு சொல்லுங்க, அப்பா நான் இருக்கிறேன்ப்பா, உங்க அருகில வரேன்ப்பா. பாத்திரம் இல்லைன்னு இல்ல, நான் இருக்கேன்னு சொல்லுங்க. பாத்திரம் இருக்கேன். பரலோகத்து கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லுங்க, பாத்திரம் இருக்கேன்ப்பா, என் மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா, சத்தமா சொல்லாமா, ஊற்றுமையா வல்லமை, ஊற்றுங்கப்பா. கேட்கிற எல்லாரின் மேலும் ஊற்றுமையா அந்த புது எண்ணெயின் அபிஷேகம். தாகத்தோடு நீ எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் இயேசுவண்டை ஓடி வா. தாகத்தோடு காத்திருக்கிறேன். என்ன பாத்திரமா இருந்தாலும் சரி, அருகில் இருந்தால் போதும். ஆமென். இப்ப நீங்க தேவனுக்கு கிட்ட போகிறதுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், இதை இந்த மாசம் பில்ட் பண்ணு. அல்லேலூயா. பொதுவான ஜெபங்கள் ஒன்று, தனி ஜெபங்கள். நான் 2 வார்த்தை இப்ப சொல்றேன். ஒண்ணு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. அது என்ன ஜெபம்னா, எப்பொழுதும் ஜெபியுங்கள் ஆண்டவர் சொல்றாருல, அந்த பிரேயர் ஸ்பான்டேனியஸ் பிரேயர்னு சொல்லுவாங்க. அதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறது. உட்காரும் போது ஜெபிக்கலாம், எழும்போது ஜெபிக்கலாம், வண்டி ஓட்டும் போது ஜெபிக்கலாம், சமைக்கும் போது ஜெபிக்கலாம், பெருக்கும் போது ஜெபிக்கலாம், எப்பொழுதும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. 2வது ஜெபம் இருக்கு, என்ன தெரியுமா? நேரம் எடுத்து ஜெபிங்க. சொல்லுங்க, நேரம். இந்த ஜெபத்துக்கு என்ன ஆங்கிலத்துலனா ஷெட்யூல்டு பிரேயர். ஸ்கெட்யூல் இட் அப்படின்னா எப்படி நேரம் எடுக்கிறது? 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்குல்ல, அதுல இருந்து எடுக்கணும். அல்லேலூயா. அதுவா வராது. ஜெபம்னா வருமா அதுவா தானா? எத்தனை பேர் லா 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 லான்னு ஜபாரைக்கு போயிருக்கோம்? இல்ல, விட மாட்டான். ஜெபிக்கணும். நான் தான் எதையாவது கொண்டு வருவான். அப்ப என்ன பண்ணணும்னா நேரத்தை எடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். 11:30 மணி வரையும் தான் சமையல், கிச்சன் எல்லாம். 11:30 மணிக்கு ரூம்குள்ள போய் கதவை சாத்தி 1 மணி வரை 1.5 மணி நேரம் ஜெபிக்கணும். பெண்களுக்கு எப்ப பார்த்தாலும் தொடச்சிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் கழுவிட்டே இருக்கு. ஏசு மாரநாதா இறங்கி வந்தா கூட, இருங்காண்டவரே சிங்க்ல இருக்க பாத்திரத்தை கழுவிட்டு வர. பெண்கள் இப்படியே பிசாசு இப்படி, அது ஒரு ட்ரிக், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிசாசுக்கு. எத்தனை கழுவி கழுவி என்னதான் மறுபடியும் அழுக்காக தான் போகுது. கட்டக்கட்டும். 11:30 மணியை பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு போய் 11 மணி ஆயிடுச்சு, நான் கர்த்தரை சந்திக்க போறேன்னு ஓடி வந்து அறைகளுக்குள்ள பூட்டி, ஊற்றுமையா உங்க வல்லமை. இப்படி இடி வாங்கியிருக்கே, பரவாயில்ல, பக்கத்துல வந்தா ஊற்றிடுவார். வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீங்க ஜெபிச்சு பாருங்க, தேசங்களுக்குரிய தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை கொண்டு, உங்க ஜெபத்தை கொண்டு பிரபலமாக்கின ஆவிகளை கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா. சாதாரண அம்மாவை கொண்டுதான் கர்த்தர், யாகேல்ன்ற ஒரு அம்மாவை கொண்டுதான் போட்டு தள்ளினார் கர்த்தர். அல்லேலூயா. யூ டோன்ட் நோ, உங்க கைகளில் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுப்பார். ஜெபிக்கணும். அல்லேலூயா. வெறும் பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஓடி போய் அருகில போய் நின்றுங்க. என்ன பாத்திரத்து பக்கத்துல ஓடிரு. அல்லேலூயா. ஆமென். ஏன் எழுப்புதல் நின்று விட்டது என்று சொன்னால் பாத்திரம்
ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், ரபூனி நம்மோடு திருச்சபையிலிருந்து அநேக பாத்திரங்களை கர்த்தர் எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, இப்ப பாத்திரம் வந்துருச்சு. ரெண்டாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இப்ப நம்ம பார்த்தோம், பாத்திரம் இல்லை, இப்ப பாத்திரம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம பாத்திரம் இருக்கு சொல்லிட்டேன். நிறைய பாத்திரம் ரபூனி நம்மோட திருச்சபையில் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ இருக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் பார்க்க போறோம். என்ன பாத்திரம்? ஒரு பெரிய வீட்டிலே, அல்லேலூயா, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கணத்திற்கும். இப்ப பாத்திரம் இருக்கு. இந்த பாத்திரத்துல வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சில பாத்திரம் பொன் பாத்திரம், சில பாத்திரம் வெள்ளி பாத்திரம், ஒரு சில பாத்திரம் மண் பாத்திரம், மர பாத்திரம். நீங்க சொல்லுங்க, இந்த பாத்திரத்துல எந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார்? சூப்பர். என்ன வேற யாராவது? கரெக்ட். வெறுமையா இருந்தா தான் நிரப்ப முடியும். அந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். வேற யாராவது? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி நான் இந்த 4 பாத்திரத்தை வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். நேச்சுரலா சொல்லணும். அப்ப ரொம்ப ரொம்ப அப்படியே ஆவிக்குரிய விதமா நான் போய் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன், இது எந்த காலம் அப்படின்னு கேட்டேன். உடனே ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இது சபையின் காலம், இது ஆவியானவரின் காலம், இது பரிசுத்த ஆவியானவரின் காலம், இது கடைசி காலம். நான் சொன்னேன், இது குளிர் காலம். ஏன்னா டிசம்பர் 25ஆம் தேதி 26 நியூ இயர் கிட்ட நான் சர்மன் எடுத்துட்டு இருக்கேன். நான் வேற ஒண்ணு பேசுறதுக்காக எந்த காலம்னு கேட்டேன். கடைசியா நான் தான் பாவி மாதிரி இருந்தேன். அவங்க எல்லாம் பரிசுத்தவனா தான் இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப ஆவிக்குரிய. நேச்சுரலா சொல்லுங்க. உங்க முன்னாடி மண்ணு, பொண்ணு, வெள்ளி, மரம், மண்ணுன்னு வச்சு, சிஸ்டர் இது ஒரு பாத்திரம் நீங்க எடுத்து எதை எடுத்தாலும் அது உங்களுக்கு தான் அப்படின்னா நீங்க எந்த பாத்திரத்தை ஓடி வந்து எடுப்பீங்க? அட்ரா புட்ரா எட்ரா ஓடுறா ஓடுறா அப்படின்னு ஓடி வந்து யாரு ஃபர்ஸ்ட்? ஒருத்தர் பொண்ணை தூக்கிடுவார். அடுத்து மரம் போனா போகுது, நம்ம வீட்டில் ஃப்ளவர் வாஷா வச்சுக்கோ, கிடைச்சது மிச்சம் அப்படி எடுத்துட்டு போயிடுவார். இன்னொருத்தர் இது எதுக்குடான்னு அந்த மண்ணை விட்டே போயிடுவார். இப்ப சொல்லுங்க, நம்ம இதை செலக்ட் பண்ணோம், கர்த்தர் எதை செலக்ட் பண்ணுவார்? எதை? அப்படிலாம் சொல்லாதீங்க, அது பிரிச்சு கிளாசிஃபை. ஏதாவது 4ல் 1 சொல்லுங்க. கனவீனமான பாத்திரம் 2. ஒன்னு கனவீனம், கொஞ்சம் பொண்ணு வெள்ளி கனம், மண்ணு மரம் கனவீனம். அப்ப ஆண்டவர் கனவீன தான் தேர்ந்தெடுப்பான்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா இல்லைங்களா? ஓகே, அடுத்த வசனம் பதில் சொல்லுவோம். வாசிப்போம். 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் இப்படி வச்சுட்டு ஆண்டவரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தூரத்திலிருந்து ஓடி வந்து உன்னை செலக்ட் பண்ணாம கிட்ட வந்து எட்டி பார்ப்பார். என்ன? ஏன்னா இந்த பாத்திரம் சுத்திகரித்து கொண்டால் போதும். பொண்ணு நீங்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம எப்பவுமே ஒரு சிம்பத்தி நமக்கு இல்ல. சிம்பத்தி மண்ணு மரத்தை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவாரு. பாவமா இருந்தா தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவாரு. பாவமா இருந்தா இல்ல, சுத்தமா இருந்தா தான் செலக்ட் பண்ணுவாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். Spirit of God is, his views are spiritual. ஆமென். ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவருடைய பார்வையில வெளியில பொண்ணு இருக்கா, வெள்ளி இருக்கா, மண் இருக்கா, மரம் இருக்கான்றது முக்கியம் இல்ல. ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டான். 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 சுத்திகரிக்கப்படுதல், 2வது பரிசுத்தமாகுதல். இதுக்கு 2த்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சுத்திகரிக்கப்படுறதுனா என்னன்னா, திடீர்னு இங்க ஒரு அக்காவை நான் எழுப்புறேன். அந்த அக்கா பேர் சுஜாதான்னு வச்சுக்கலாம். நான் சொல்றேன் மைக்ல, சுஜாதா அக்கா இருக்கீங்களா? யாராவது இல்ல. அந்த கிருபை எனக்கு இல்ல, நான் இல்ல அது. ஓகே, அந்த சுஜாதா அக்கான்னு வச்சுப்போம். நான் சுஜாதா அக்கா கிட்ட சொல்ல, சுஜாதா அக்கா மீட்டிங் முடிச்ச உடனே உங்க வீட்டுக்கு நான் வரேன் ஜெபிக்கிறது அப்படின்னு. உடனே மீட்டிங் முடிச்ச உடனே சுஜாதா அக்கா எங்க இருப்பாங்க? கரெக்ட். மீட்டிங் ஆமேன் போடுறமோ இல்லையோ சுஜாதா வீட்டுக்கு போயிருப்பாங்க. எதுக்கு? சேர் மேல கிடக்கிற துணி, குடிச்சிட்டு வந்த கப்பு சுத்தம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா?
இதுதான் சுத்தம் பண்றது. அல்லேலூயா. நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், வந்து பார்த்தா இல்லை பளிச்சுன்னு வீடு வச்சிருக்கீங்க, சுஜாதாக்கா சூப்பர், நல்லா கிளீனா வச்சிருக்கீங்களே வீடை அப்படின்னு சொல்லி இப்படி கையை எடுத்து ஒரு விரல் எடுத்து ஃப்ளோரில் இப்படி தடவி அதை கொண்டு போய் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு என்ன எவ்வளோ இருக்கும், நம்ம இருக்குமா இருக்காதா, ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா, பாக்டீரியா இருக்குமா, வைரஸ் இருக்குமா, எல்லாமே இருக்கும் உள்ள இருக்கிற. இது பரிசுத்தமாக்கப்படுதல். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால உங்க வீட்டை சுத்தம் பண்ணதான் முடியுமே தவிர உங்க வீட்டை 99.9 கிருமிகளையும் அழிக்க முடியாது. சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்ல வேணா அவன் அடிச்சு விடுவான், உங்கள் வீட்டில் இருக்கிற 99.9 கிருமிகளையும் இது அழிக்கும் அப்படின்னுவான். ஒன்னும் அழியாது. அப்ப கூட ஒண்ணு மீதி இருக்கு, முடியுமா இல்லையா? அப்ப நம்மளால சுத்தம் தான் பண்ண முடியும், பரிசுத்தம் பண்ணுகிறது அவர் வேலை. கண்ணுக்கு தெரிகிறவரை சுத்தம் பண்ணு, கண்ணுக்கு தெரியாதவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது அவர் வேலை. அப்ப இந்த பாத்திரம் பரிசுத்த பாத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் கேட்கல, சுத்தமான பாத்திரமா இருக்கணும் ஆண்டவர் கேட்கல. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க அல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருந்தாதான் நான் உன்னை பயன்படுத்துவேன் அப்படியே ஆண்டவர் சொல்ல. நீ சுத்தமாயிட்டியா? நமக்கே தெரியாம நமக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், நமக்கே தெரியாம நமக்குள்ள சில விஷயம் எழும்பி வரும். ஆனா தெரிந்தவைகளை ஒழுங்குபடுத்தணுமா? அல்லேலூயா. அப்ப பொன் பாத்திரமா இருந்து சுத்தமா இருந்தா கர்த்தர் அதை யூஸ் பண்ணுவார். மண் பாத்திரமா இருந்து அசுத்தமா இருந்தா கர்த்தர் அதை யூஸ் பண்ண மாட்டார். இது கனத்தையும் கனவீனத்தையும் பொறுத்ததல்ல, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அந்த பாத்திரத்தை கையில் எடுக்க என் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? பேதுரு தான் கர்த்தர் இப்ப பிரதான அப்போஸ்தலரா செலக்ட் பண்ண போறார். ஆனா பேதுருவை பிசாசு என்ன பண்ண போறான்? இப்ப சோதிக்க போறான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை பயங்கரமா சோதிப்பான், ஆனா உன் விசுவாசம் என்கிட்ட இருக்குன்னு நான் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு அப்படி அடுத்து என்ன சொன்ன? நீ ஸ்திரப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு என்ன செய்யணும்? அடுத்து ஸ்திரப்படு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ குணப்படு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறார்? பரிசுத்தமா இருந்தாரா பீட்டர்? அப்படி இல்ல, சுத்தமாயிட்டார். அல்லேலூயா. எப்படி சுத்தமானாரு? இயேசு கேட்டார் வந்து, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னு பேதுரு என்ன பதில் சொன்னாரு? உமக்கே தெரியும் ஆண்டவரே, நான் சொல்லுவேன் செய்ய மாட்டேன், உமக்காக சாகுறேன்னு சொல்லுவேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்ல, உங்களை நேசிக்கல இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவர் சொல்லுவாரு, உமக்காக நான் எதையும் செய்வேன் சொல்லுவாரு. நம்ம பாடுறோம் இல்ல, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். உண்மையை சொல்லு. வீட்டுல போய் சொல்லுவீங்க, என் பிள்ளைகளுக்காக தான் சிஸ்டர் நான் உயிர் வாழ்றேன், இல்லைன்னா என்னைக்கோ தொங்கிருப்பேன். பாடும் போது மட்டும் உமக்காகத்தானே சொல்றமா இல்லையா? அதுதான் பேதுரு சொல்ற, நான் சொல்லுவையா ஆனா செய்ய முடியலையா. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலை அப்படி இருக்கா? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையப்பா, ஆசை இருக்கு முடியலையப்பா. என்ன நேசிக்கிறியா பேதுரு? உமக்கே தெரியும்பா, சொல்ற என்னால செய்ய முடியாது. திருப்பியும் கேட்டாரு, நேசிக்கிறியா? திருப்பி கேட்காதீங்க, எனக்கு வலிக்குது, நான் சொல்லுவேன் ஆனா செய்ய முடியாது. கிறிஸ்தவருடைய பாதி வழி என்ன தெரியுமா? அவர்கள் அறிக்கையிட்டதில் அவர்களால் நிற்க முடியாது. நான் சொல்லுவேன், டாடி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன், தூங்கிடுவேன், நமக்காக வாழ்வேன்னு சொல்லுவேன், வேற எங்கேயாவது போயிடுவேன், என் பிள்ளைகளை உமக்காக தரேன்னு சொல்லுவேன், அப்புறம் சுயநலமா அவனை என்கிட்டயே வச்சுக்குவேன், உமக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். அப்படிதான் பேதுரு இருந்தார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து, அல்லேலூயா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாத்திரம்
பரிசுத்த பாத்திரத்தை கர்த்தர் பார்க்கல, வெளிப்புறத்தை பார்க்கல. நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஜாதி, நீங்க எந்த குலம், நீங்க என்ன கோத்திரம், எந்த பின்னணி வந்து, உங்க அப்பா ஊழியக்காரா, உங்க தாத்தா ஊழியக்காரா, நீங்க எதையுமே ஆண்டவர் கேட்க மாட்டார். பாத்திரத்தின் வெளித்தோற்றமும் பாத்திரம் எதனால் செய்யப்பட்டது என்பதும் கர்த்தருக்கு தேவையில்லை. எந்த ரூட்ல மண்ல இருந்து எடுத்தாங்களா, நீ தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். உன்னை பொண்ணுல இருந்து எடுத்தாங்களா, நீ தேவைன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். உள்ள பாப்பாரு, நீ பொண்ணோ மண்ணோ வெள்ளியோ மரமோ எதுவா இருந்தாலும் நீ உன்னை சுத்திகரித்து கொண்டாயா, ஆயத்தமாக்கினாயா. நீங்க பைபிள்ல பாருங்க, எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் எழுப்புதலின் ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். ரைட் ஆர் ராங்? ஆனா எஸ்தர் ராஜாத்தி எழுப்புதலின் ஆயுதமாய் மாற வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் அரண்மனையின் பக்கத்தில் வருகிறது மட்டும் பத்தாது. அந்த பாத்திரம் 1 வருஷம் சுத்திகரிக்கப்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? அரண்மனைக்குள்ள வந்த பாத்திரம் எல்லாம் எழுப்புதலுக்கு யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. உள்ள எத்தனையோ பாத்திரம் வந்துச்சு. அவளை போல எத்தனையோ கன்னிகைகள் உள்ளே வந்தார்கள். ஆனால் எந்த கன்னிகை ராஜாவை சந்திக்க முடியும் தெரியுமா? எந்த கன்னிகை 1 வருஷமாய் தன்னை, அது எப்படி இங்கிலீஷ் இருக்கு தெரியுமா? they have to rub the oil. அப்படின்னா அந்த 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 வாசனை திரவியங்களை அவங்க என்ன செய்யணுமா? அவங்க சரீரத்தில் பூசிக்கொள்ள. ரப்பிங் அப்படின்றது it indicates anointing. பரிசுத்த ஆவியானவரோடு அந்த எண்ணெயை பூசி 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 மேலிருந்து கீழ் அந்த எண்ணெயில நனையணும். அப்படி நனைந்த ஒருத்தியை தான் அரண்மனைக்குள்ள வரலாம். ராஜா கிட்ட போகணும்னா எத்தனை பேருக்கு புரியுது? நீ கன்னிகையா இருந்தாலே அரண்மனைக்குள்ள வந்துடலாம். வெறும் கன்னிகை தான், பாத்திரமா இருந்தாலே நீ எங்க வந்துடலாம்? எழுப்புதலுக்குள்ள வந்துடலாம். ஆனா அரண்மனைக்குள்ள வந்தவள் ராஜாவினுடைய அறைகளுக்குள் போக வேண்டும் என்றால் அவள் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்பதான் ராஜா கிட்ட போக முடியும். அப்பதான் கர்த்தரால யூஸ் பண்ண முடியும். எழுப்புதலுக்கு ஆண்டவருக்கு அசுத்தமான பாத்திரங்கள் நிறைய இருக்கு. பண ஆசையில் நிறைந்த பாத்திரங்கள், பிரபலமாக வேண்டும் என்று விரும்புகிற பாத்திரங்கள், அல்லேலூயா, தனக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டும், தனக்கு பேரை உண்டாக்கி கொள்ள வேண்டும் இருக்கிற எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கிறது. இல்ல, அல்லேலூயா, சுத்தம் பண்ணி காலி பண்ணி எனக்குன்னு ஒண்ணுமே இல்லப்பா, அல்லேலூயா, ஆமென். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்கா. அந்த நிலைக்கு ஒரு பாத்திரம் வரணும். அல்லேலூயா. மொத்தமா சுத்தம் பண்ணும் ஒரு பாத்திரம். தன் சுயத்தை, தன் விருப்பத்தை, தன் ஆசைகளை, தன் இச்சைகளை, தான் என்கிறதை எல்லாத்தையும் அழிச்சு ஒரு பாத்திரம் தன்னை சுத்திகரிச்சா அந்த பாத்திரம் ராஜாவின் அறைக்குள்ள போகிறதற்கு. அல்லேலூயா. அந்த பாத்திரம் ரைட். 3வது ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். அல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம், அதுல நிறைய வசனங்களை வெளி காண்பிக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தை மனதில் வைத்து ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களாய் உண்டாயிராமல். இப்ப பவுல்னால செய்யற ரிவைவல், பவுல் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப். இப்ப என்கிட்ட ஒரு கர்ச்சீஃப் இருக்கு, ஓடி வந்து அதை தூக்கிட்டு போய் வியாதியஸ்தர் மேல போட்டா அவங்க சுகம் பெறாங்க. இப்படி பவுலுடைய பவரை பார்க்கிற, பவுலுடைய பவரை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஒன்றும் கர்த்தர் அப்படி ஒரு ரிவைவலை கொண்டு வரணும் அப்படி எதிர்பார்க்கிற ஜனத்திரத்துல சொல்றாரு. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த பவரை பார்த்த உடனே திஸ் இஸ் நாட் பால்ஸ் பவர், இது பவுலுடைய பவர் இல்ல, உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நாங்கள் இந்த மண் பாத்திரங்களில் பெற்றிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொக்கிஷம் நம்ம பெற்றிருக்கிற கடைசியா கர்த்தருக்கு என்ன பாத்திரம் தேவை? இப்ப சுத்தமா இருக்கு பாத்திரம். இந்த சுத்தமான எஸ்தர் ராஜாத்தி அரண்மனைக்குள்ள போனா போய் சந்தோஷமா இருந்துட்டு வெளியே வந்துருவா. கரெக்டா இல்லைங்களா? ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி எழுப்புதல்ல யூத ஜனங்களை காப்பாத்தணும்னா இந்த
எஸ்தர் என்கிற இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வைக்கணும். அந்த பொக்கிஷத்தை தான் கர்த்தர் மொர்தெகாயை கொண்டு வைத்தார். அல்லேலூயா. அதான் நான் என்ன சொல்வேன்னா, வைராக்கியம், ஜீல். அல்லேலூயா. அந்த ஜீல் எப்படி, அந்த ஜீலுடைய அவளுடைய வைராக்கியத்தினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? நான் செத்தாலும் சாக. பால் இஸ் a man of revival தான். ஆனா பவுலுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சுவிசேஷத்திற்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் மரிப்பதற்குமாய். பொக்கிஷத்தை உள்ள அந்த ஃபயரை நான் முதல்ல ஆரம்பிச்சும் போது சொன்ன மாதிரி அந்த மண்பாண்டம் தான். ஆனா அந்த மண்பாண்டத்துக்குள்ளாக டீச்சிங்ஸ், ரைட் டாக்டரின்ஸ், அனாயிட்டிங், அபிஷேகம், மகிமை, வைராக்கியம், இப்படி தேவனுடைய பொக்கிஷங்களை உள்ள வைக்கிற மண்பாண்டங்களின் வழியாகத்தான் பவர் மேனிஃபெஸ்ட் ஆகும். பவரை பார்த்தாதான் ஜனங்க ஓடி வருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதலுக்கு 3 நிலை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளவும் அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. மொர்தெகாய் வச்ச மாதிரி, மோசேக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் முச்செடியிலிருந்து எழுந்தருளவர் வைத்த மாதிரி, உங்களுக்குள்ள கர்த்தர் பொக்கிஷத்தை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஃபயரை கொண்டு வந்தார். அந்த ஃபயர் உங்களுக்குள்ள பர்ன் ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எழுப்புதலுக்கு கர்த்தருக்கு முதலாவது பாத்திரங்கள் தேவை. 2வது பாத்திரங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். சுத்தம் பண்ணிட்டா மட்டும் போதுமா? ஆர்மிக்கு ஒரு ஆள் எடுத்த உடனே செலக்ட் ஆயிட்டாங்க, ஆர்மிக்கு சேர்ந்துட்டாங்க, போதுமா? ஷேவ் பண்ணி தலையெல்லாம் ஒட்ட வெட்டினா மட்டும் போதுமா? ஆயத்தமாய் பிராக்டிஸ் ஆனா போதுமா? எங்க போகணும்? களத்துக்கு போகணும். ஒரு மனிதன் எவ்வளோ பிராக்டிஸ் ஆனாலும் களத்துக்கு போகணும்னா அவனுக்குள்ள என்ன வரி வேணும்? வெறி வரும். செத்தாலும் சாகுறேன்னு அவன் களத்துக்கு போனாதான் தேசத்துக்காக போராட முடியும். அல்லேலூயா. பாத்திரமும் செலக்டும் ஆகி ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இல்ல எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை வச்சு தேசத்தை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நான் உங்ககிட்ட பிராக்டிக்கலான விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிராக்டிக்கல் நம்பர் 1, அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். 2, ரப், ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பரேஷன் யார் பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவர். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை அதிகமாய் பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? தனி ஜெபம் அறைகளில் 1/2 மணி நேரமாவது. வீட்டில் இருக்கிற பெண்களா இருப்பீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் கிடைக்குதுன்னா நான் சொல்வேன் மினிமம் ½ an hour டங்ஸ்ல பேசுங்க. ரப் ரப் ரப், அந்த எண்ணெய் உங்க மேல ஊற்றணும். அல்லேலூயா. 1 வருஷம் அதை ரப் பண்ணதுனால தான் அந்த அம்மா உள்ள போகும்போது சாங்ஷன் ஆகுறாங்க. உங்க ஜெபங்கள் கேட்கப்படணுமா? ஆவியானவர் இருந்தாதான் வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்து உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எந்த ராஜாத்திக்கு செங்கோல் நீட்டப்பட்டது என்றால் 1 வருஷம் தன்னை சுத்திகரித்துக் கொண்ட ராஜாத்திக்கு, வைராக்கியம் உள்ள அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு செங்கோல் நீட்டப்படும். நான் நம்புறேன் ரபூனி திருச்சபைக்கு நேராக கர்த்தர் இந்த ராத்திரி ஒரு செங்கோலை நீட்டிருக்கிறார். 21 நாளும் இந்த திருச்சபை எதை கேட்டாலும் அதை அந்த ராஜா உங்களுக்கு கொடுப்பார். 21 நாளும் நீங்கள் வேண்டுகிற வேண்டுதலுக்கு ராஜா பதில் கொடுப்பார். 21 நாளும் உங்கள் இருதயங்களுக்குள்ள கர்த்தர். அல்லேலூயா. எப்படி எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்தாரோ, இன்றைக்கு உங்களை நான் பார்த்தேன் அங்க உட்காரும் போது முத்திரை மோதிரமாக மொர்தெகாயின் கைக்கு மோதிரம் வந்தது போல தேசத்தின் தலை எழுத்துக்களை மாற்றுகிற அதிகாரத்தை ரபூனி நம்மோடு திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு, உங்கள் கைகளுக்கு விரல்களை, உங்கள் நாவில் அதிகாரத்தை, நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் தேசத்துல பாதிய கூட ராஜா கொடுக்க ஆயத்தமா இருக்கா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? தேசத்தின் பாதியை சுதந்தரிப்பதற்கு. தேசம் முழுவதும் இருக்கிற யூதர்களே, தேசத்துல அப்பவே அந்த அம்மா கேட்டிருந்தா தேசத்துல பாதி தான் கிடைச்சிருக்கும். அந்த அம்மா பொறுமையா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோட கேட்டதுனால தேசம் மொத்த இருக்கிற யூதர்கள் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்துல. Thank you Jesus. பேசிட்டே அந்நிய பாஷை பேசிட்டே எழுமுங்க. அந்த அந்நிய பாஷை பேசிட்டே நடக்கிறது, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அந்த அந்த பிராக்டிஸை கொஞ்சம் நம்ம இந்த 21 நாள் அதிகரிப்போம்.
அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க நடக்கும்போது பேசலாம், நிற்கும் போது பேசலாம், உட்காரும் போது பேசலாம், பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறவங்க எல்லாம் ஆவியானவரே ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அந்த தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலங்கள் மேல் ஆறுகளை ஊற்றுவார். வாய்களை திறந்து ஆவியானவரே ஆவியா. மற்ற எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்சம் சத்தமா பேசலாமா? சத்தமா பேசுங்க. நல்ல ஆவியானவரே ரகமா ஷிகரபதரபலதி நமஹந்தரபல ஷிகதரபா நிகரபதுனி ஷிதபரமந்தரபலபாஷி இமலஹ துரிமிலதரபே ஷிகரபபதரபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. நீங்க பேச பேச அந்த எண்ணெய் உங்கள் மேல, புது எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம். புதுசு வேணும், புதுசு வேணும். பிசாசு எவ்வளவு புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து பிள்ளைகளை கெடுக்கிறான், புதிய புதிய காரியங்களை கொண்டு எழுப்புதலை தடை பண்றான். நமக்கும் புதிய அபிஷேகம் வேணும். பழசு பழைய துருத்தியை களைந்து போடுவோம், பழைய திராட்சரசத்தை களைந்து போடுவோம். பழைய துருத்தியில புது திராட்சரசத்தை வார்க்க முடியாது. புது பாத்திரமா மாறுங்க, புது பாத்திரமா மாறுங்க. புது திராட்சரசம் உங்க மேல புதிய அபிஷேகம் வரணும்னா நீங்க அந்த புதிய புதிய பரிமாணத்துக்கு வாங்க. நீ கபதரபா ஷிகதரபா துரிபிதி ரிபி ஷிபதரபா. வேதத்தின் உபதேசங்கள் உங்கள் மேல் ஊற்றப்படும். டீச்சிங்ஸ், டாக்டரின்ஸ் இந்த திருச்சபை மேல் ஊற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆழமான மறைபொருள்கள் உங்கள் மேல் ஊற்றப்படும். புதிய வெளிப்பாடுகள் என்கிற புதிய திராட்சரசம் இந்த திருச்சபை மேல் வார்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது எண்ணெய்கள் இந்த 21 நாளும் வார்க்கப்படும். எஸ்தர் ராஜாத்தியை போல, எஸ்தர் ராஜாத்தியை போல அந்த புது எண்ணெய் உங்கள் மேல் பூசப்படும். ஆயத்தமாக்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் ராஜா அழைக்காமலே நீ பிரவேசிக்கலாம். அழைப்புக்காய் காத்திருக்கிற வாலிபனே, அழைக்காமலே நீ ராஜாவின் அறைக்குள் போவதற்கு எஸ்தர் ராஜாத்தை அழைப்பு கொண்டு போகல, எஸ்தர் ராஜாத்திக்குள்ள எரிந்திருந்த அக்கினி கொண்டு போனது. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் வந்து மோசேவை அழைக்கல, அக்கினி அவனை கொண்டு போனது. இங்க யாராவது கர்த்தர் என்ன அழைக்கட்ட ஊழியத்துக்கு வரேன், கர்த்தர் என்ன அழைக்கட்ட ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அழைப்பு அல்ல. ராஜா அழைக்காமலே ராஜாவின் அறைக்குள் பிரவேசிக்கிற அக்கினி. அடுத்த தலைமுறை கர்த்தரை பார்க்க வேண்டும் என்றால் எரிகிற முச்செடிகள், எரிகிற முச்செடிகள் எங்கே? நீ ஒரு குடமா இருந்தாலும் எண்ணெய் நிறைந்த குடமாய் மாறு. உன் பிள்ளைகள் வெறுமையா இருக்கிறாங்க வருத்தப்படுவதை நிறுத்தி நீ நிரம்புகிறதை பார். உன் வீட்டுக்குள் 1000 வெறுங்குடங்கள் இருக்கலாம், ஆனால் எண்ணெய் உள்ள ஒரு குடத்தை கொண்டு கர்த்தர் 1000 குடங்களை நிரப்ப அவர் இன்றைக்கு ஆயுத்தமாக இருக்கிறார். வெறும் குடத்தை பார்ப்பதை நிறுத்தி எண்ணெய் 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 எண்ணெயை பார். Focus on the oil, focus on the oil. mi kabo yishiki risi kabo diribalade bale imala yeduri shigabadurine serabo diralale ni kararala diribala shidere derebotu. எரிந்தும் அழியாமல் இருக்கிற அனுபவம் கிறிஸ்தவர்களே, எழுப்புதலுக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ரபூனி திருச்சபையே, நீ எரிந்தும் வெந்து போகாமல் இருப்பாய். ஜுவாலித்து எரிந்தும் நீ வெந்து போகாமல் இருக்கிற காட்சியை காண தேசங்களில் இருந்து உன்னிடத்திற்கு வருவார்கள். ரபூனி திருச்சபையே, நீ எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறதை பார்ப்பதற்கு ராஜாக்கள் உன் அருகில் வருவார்கள். உன்னை பார்க்கிறவர்கள் திரும்பி போக மாட்டாங்க, கிட்ட வருவாங்க. ரபூனி திருச்சபையின் அருகிலே 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 எரிந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா யோவான் ஸ்நானகன் இருந்ததினாலே அவன் தேடி போகல, அவனை தேடி வனாந்தரத்துக்கு ஜனங்கள் ஓடி வந்தார்கள். எரிந்து பிரகாசி, இதோ உன் வெளிச்சம் உன்மேல் வருகிறது.
என்ன இருந்த அக்கினி பக்குன்னு பத்திக்கும். இப்ப அக்கினி ஆயத்தமா இருக்கு. உனக்கிட்ட என்ன இருக்கான்னு கர்த்தர் கேக்குறார். இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெய்கள் உனக்குள் இருந்து வெளிப்படட்டும். கர்த்தர் உன்னை எப்பக்கத்திலும் நெருக்கினது உனக்குள் இருக்கிற எண்ணெயை வெளியே கொண்டு வரத்தான். ரெண்டு முடிவுகளை எடுக்க போகிறோம். ஆண்டவரே, அடிக்கடி உம்முடைய சமூகத்துக்கு அறைகளை பூட்டி நான் வருவேன். அந்த ரங்கத்தில் உம்மை பார்க்க வருவேன். இந்த 21 நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது நான் தனியே கர்த்தரை சந்திப்பேன். இரண்டாவது, அந்நிய பாஷைகளில் ஆவியானவரோடு உறவாடுவேன். குறைந்தது 1/2 மணி நேரமாவது தேவ ஆவியில நிரம்பி வழிகிற பாத்திரமாக நான் மாறுவேன். நல்ல கைகளை தட்டி 1 நிமிஷம் அந்நிய பாஷைகள்ல ரீமா கரபலா ஷிரபாதுரி நல்லா பேசுங்க. நிறுத்தாம பேசுவோம். மீ கபௌதிரி விஷிரி பெதருதிரி பலா கர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.